A tie is rolled. A tie is rolled. And a coin is tossed. And a coin is tossed simultaneously. சரியா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு டை ரோல் பண்ணுறேன், அதே நேரத்தில் ஒரு காயினையும் டாஸ் பண்ணுறேன் ஒரே நேரத்தில். சரியா? ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறேன், காயினையும் டையும் ரெண்டையும் காயினையும் டாஸ் பண்ணிவிட்டு டையும் என்ன பண்ணுறேன், நான் ரோல் பண்ணுறேன். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில். சரியா? சேம் டைம். அட் சேம் டைம் a tie is rolled and a coin is tossed. Find the probability that the tie shows. எதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, த டை ஷோஸ் அண்ட் ஆன் நம்பர். அந்த டையில் வந்து ஆன் நம்பர் வரணுமா, அண்ட் த காயின் ஷோஸ் எ ஹெட். சரியா? டை வந்து ஆன் நம்பரும் அந்த காயின் வந்து ஹெட்டாகவும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதான் நமக்கு கொஸ்டின்ப்பா. சரியா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சரி, எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல எழுதணும். சரியா? ப்ராபபிலிட்டி சம்ம பொறுத்தவரை முதல்ல என்ன தெரியணும், சாம்பிள் ஸ்பேஸ் தெரியணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கலாம், டை வந்து ஒன்றா விழுகையில். சரியா? டையில் வந்து ஒன்று விழுகையில் என்ன விழுகலாம், ஹெட்டும் விழுகலாம் டெய்லும் விழுகலாம். அப்போ 1H 1T. அதே மாதிரி டையில் 2 விழுகையில் என்ன விழுகலாம், 2ஓட ஹச்சும் விழுகலாம் 2ஓட டீயும் விழுகலாம். அடுத்து 3ல் H T, 4ல் H T, அடுத்து 5ல் H T, 6ல் H T. சரியா? அந்த விஷயம் உனக்கு எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறோங்கிற விஷயம் உனக்கு தெளிவாக தெரியணும். தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீ எழுத முடியும். சரியா? இப்போ n of s is equal to என்னது, 12. n of s is equal to 12. என்ன விஷயம் அப்படின்னா, let a be the event of getting on number and head. டை வந்து ஆன் நம்பராக இருக்கணும், காயின் வந்து ஹெட்டாக காட்டணும். சரியா? அப்படி என்ன ஆன் நம்பருங்கிறது என்னப்பா, 1 3 5 அப்படி போய்ட்டு இங்கே 1 1 3 5 தான் ஆன் நம்பர். அப்போ 1 3 5 அதுலேயும் என்ன இருக்கணும், நமக்கு ஹெட் இருக்கணும். இப்போ 1 கூட ஹெட்டு, 3 கூட ஹெட்டு, 5 கூட ஹெட்டு. அப்போ 1H 3H 5H. அப்போ ஏ என்ன எழுதிட்டோம், 1H 3H 5H. அப்போ n of a என்னப்பா வந்துடும், n of a என்ன வந்துடும், மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3. இப்போது n of a is equal to 3. n of a is equal to 3பா. n of a என்ன கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருச்சு. அப்போது p of a என்னப்பா, n of a divided by n of s. அப்போ n of s வந்து n of a 3/12. அப்போ அங்கே என்ன வந்து கேன்சல் அவுட் பண்ணலாமா, 1 இங்கே 4 1 3 is 3 4 3s are 12. that is 1/4. that is 1/4பா. சரியா? நெக்ஸ்ட் சம் பாரு. இந்த 2 ties are numbered. 2 ties are numbered. 2 டைஸ் இருக்குது. அது எப்படி நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டையில் வந்து நார்மலாக 1 2 3 4 5 6ன்னு போட்டிருக்கு. சரியா? செகண்ட் டைஸில் பாருவே 2 1 இருக்குது, 2 2 இருக்குது, 2 3 இருக்குது. சரியா? 2 3 இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. தே ஆர் ரோல்டு அண்ட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் தி சம் இஸ் நோட்டட். ரோல் பண்ணுறாங்க. எதை, இந்த டைஸ் ரெண்டையும் ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணுறச்சே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சம்ஸையும் நோட் பண்ணிகிட்டே வச்சுட்டு வர்றாங்க. தே ஆர் ரோல்டு அண்ட் த சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆன் தம் இஸ் நோட்டட். என்ன பண்ணுறாங்க, ரோல் பண்ணுறாங்க. 2 சம்மையும் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வச்சுட்டு வராங்க. 2 நம்ம ஃபேஸில் வேல்யூ. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் sum is from 2 to 9. from 2 to 9 ரெஸ்பெக்ட் செப்பரேட்லி. சரியா? என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் சம் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 2லேருந்து 9 வரை. 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 4 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 5 கிடைக்கிறதுக்கு, 6 கிடைக்கிறதுக்கு, 7 8 9. சரியா? அதுவரை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். சரியாப்பா? இப்போது எஸ் முதல்ல எழுதணும், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சரியா? இப்போ பாரு, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நான் இதோட தான் பேர் பண்ண போகிறேன். இந்த 1ஓட இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேர் பண்ண போகிறேன். சரியா? அங்கே என்ன வந்துடும், 1 1 அகைன் இன்னொரு 1. அப்போ 1 1. அடுத்து 2ல் அதே மாதிரி 2 1 2 1 2. 3யும் அதே மாதிரி 2 1 3 1 3. இப்போ நம்ம செட் லாங்குவேஜ் படிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், சேம் என்ட்ரிஸாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுவோம். ஆனால் இங்கே அப்படி எழுதிடக்கூடாது. அந்த ஞாபகம் வந்துடக்கூடாது இந்த இடத்துல. சார் 1 1 1 1 1 தானே நான் அது அப்படின்னா, அங்கே என்ன இருக்குது, டபுள் 1 இருக்குது. அது செட் லாங்குவேஜ் இங்கே கொண்டு வரக்கூடாது. சரியா? இப்போ 1 1 1 1 1 2 1 2 1 3 1 3. அதே மாதிரி 2ல் 2 1 2 1 2 2 2 2 2 3 2 3. அதே மாதிரி 3 1 3 1 3 2 3 2 3 3 3 3 4 1 4 1 4 2 4 2 4 3
இங்கே 4,3 5,1 5,1 5,2 5,2 5,3 5,3 6,1 6,1 6,2 6,2 6,3 6,3 மொத்தம் என்ன ஆஃப் என்ன வரும் 6 6 36 வந்துருச்சாப்பா. இப்போ let A be the event of getting sum is 2. என்ன ஃபஸ்ட்டு 2லேருந்து 9 வருதானப்பா. முதல்ல சம்மு 2 எதெல்லாம் 2 வரும், இந்த 1,1 1,1 தான். அப்போ A is equal to 1,1 1,1. அப்போ n of A என்னப்பா வந்துடும் 2ன்னு வந்துடும். P of A is equal to n of A divided by n of S, that is equal to 2/36 அப்பா. ஏன்னா இங்கே எத்தனை இருக்குது, மொத்தம் 2 தான். அப்போ 2 கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 1 2 is 2 18 2s are 36 என்ன வந்துடும். அப்போ 1/18 வந்துடும். சரியா. அடுத்து நெக்ஸ்ட் let B be the event of getting the sum is 3 கிடைக்கிறதுக்கு 3 பாரு, இங்கே 1ஓட 2 ஆட் பண்ணால் தானே 3. அப்போ 1,2 1,2. அடுத்து நெக்ஸ்ட்டில் என்ன வரும் 2,1 2,1. இங்கே பாரு 1,2 2 1,2 2,1 2,2 மொத்தம் எத்தனை இருக்குது 4. அப்போ என்ன B என்ன 4. என்ன B என்னப்பா 4. அப்போ B of B is equal to n of B divided by n of S, that is 4/36 வரும். 4 கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், இங்கே 4 9 கேன்சல் பண்ணால் 1 4 is 4 9 4s are 36. அப்போ 1/9. நெக்ஸ்ட் let's see be the event of getting the sum is 4. let's see be the event of getting the sum is 4 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. அப்போ C is equal to சரியா. C is equal to என்ன வரும் 4 கிடைக்கணும். சம் பண்ணையில் என்ன கிடைக்கணும் 4 கிடைக்கணும். ஃபஸ்ட் ரோவில் என்ன 1,3 1,3 வரும். அடுத்து 2,2 2,2 இங்கே 3,1 3,1 சரியா. இப்போ 1,3 1,3 2,2 2,2 3,1 3,1 மொத்தம் எத்தனை இருக்குப்பா 6 இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது 6. இப்போ P of C is equal to n of C divided by n of S. அப்போ 6/36 6/36 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணலாம். 1 6 is 6 6 6 are 36 சரியாப்பா. அடுத்து D be the event of getting sum is 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்போ வரும் 2,3 செகண்ட் ரோவில் 2,3 2,3 ஃபோர்த் ரோவில் 4,1 4,1 அதே தேர்ட் ரோவில் என்ன இருக்கும் 3,2 இருக்கும் 3,2 3,2 மொத்தம் இங்கேயும் என்ன தான் இருக்குது 6. அதே மாதிரி P of D is equal to n of D divided by n of S 6/36 the same way கேன்சல் பண்ணலாமா 1 6ன்னு கேன்சல் பண்ணலாம் சரியா. நெக்ஸ்ட் பாருப்பா let E be the event of getting sum is 6. அப்போ E is equal to 6 வரும் 3,3 3,3 4,2 4,2 5,1 5,1 இங்கே என்ன வந்துடும் n of E is equal to 6 அப்பா. இப்போ P of E என்ன வந்துடும் n of E divided by n of S 6/36 the same கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 1/6ன்னு வந்துடும். அகைன் let F be the event of getting the sum is 7. getting the sum is 7 வரதுக்கான ஃபோர்த் ரோவில் என்ன வந்துடும் 4,3 4,3 ஃபிஃப்த் ரோவில் 2 ஆட் பண்ணணும் 5,2 5,2 சிக்ஸ்த் ரோவில் 6,1 6,1 மொத்தம் எத்தனை இருக்குது 6 இருக்கும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் 6/36 வரும் n of F divided by n of S. ஸோ இங்கே என்ன வந்துடும் 6/36ன்னு வந்துடும்ப்பா சரியா. இங்கே 1/6. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருப்பா. நெக்ஸ்ட் என்ன 6 முடிஞ்சிருச்சுன்னா 7 முடிஞ்சிருச்சு 8. let G be the event of getting the sum is 8. getting the sum is 8பா சரியா. sum is 8னா என்ன வரும் 8னா கண்டிப்பாக என்ன வந்துடுது ஃபஸ்ட் ரோவில் வராது செகண்ட் ரோலையும் வராது தேர்ட் ரோலையும் வராது ஃபோர்த் ரோலையும் கண்டிப்பாக வராது. ஏன்னா 4,3 7 வர தான் வரும். அடுத்து ஃபிஃப்த் ரோ அப்படின்னா 5,3 5,3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6,2 6,2 மொத்தம் எத்தனை இருக்குது 4 இருக்கும். மொத்தம் எத்தனைப்பா இருக்கும் 4 இருக்கும். அப்போ 4 எடுத்துட்டேன் அப்படின்னா n of G வந்து 4 கிடச்சிரும். P of G என்ன n of G divided by n of S n of G ஸோ 4/36 வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 1 4 is 4 1 4 is 4 இங்கே 9 4s are 36 அப்போ வந்துடுமா சரியா. அடுத்து லாஸ்ட் ஒன்று என்னப்பா அதுலேயே லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா 9 கிடைக்கிறதுக்கான சம் வந்து 9 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி let H be the event of getting the sum is 9. getting the sum is 9 H ஃபஸ்ட் ரோ H வந்து பார்க்குறேன் எப்படி 9 வரணும். எனக்கு ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட் என்ன வரும் 1,3 1,3ன்னு வரும். அதில் 4 தான் வரும். அடுத்து செகண்ட் ரோ பார்த்தேன் அப்படின்னா 2,3 2,3ன்னு வரும். அதில் 5 வரும். தேர்ட் ரோவில் பார்த்தேன்னா 3,3 6 தான் வரும். ஃபோர்த் ரோவில் பார்த்தேன் அப்படின்னா 4,3 7 தான் வரும். ஃபிஃப்த் ரோவில் பார்த்தேன் அப்படின்னா 5,3 8 தான் வரும். 5,3 என்ன வரும் 8 தான் வரும்.
வரும். 6th ரோவில் மட்டும்தான் என்ன வரும் 6,3 6,3 தட் இஸ் 9 வரும். ஸோ அது ரெண்டே மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கிற முடியும். மொத்தம் எத்தனை இருக்கும் 2 தான் இருக்கும். ஸோ n of h என்ன 2, n of h என்ன 2. இப்போ p of h என்ன வந்துடும், p of h என்னப்பா வந்துடும் n of h டிவைடட் பை n of sன்னு வரும். n of hோட வேல்யூ என்ன n of h 2, n of s என்ன 36. இதை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 1 2 is 2, 18 2s are 36 பா, 18 2s are 36. சரியா, அவ்வளோதான். இந்த சம்மை நீ வந்து தெளிவாக போட்டுடலாம். நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் கரெக்டாக எழுத தெரிஞ்சுக்கணுப்பா. முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்க சம்முக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ், சரி, அவுட்கம்ஸ் எவ்வளோலாம் அவுட்கம்ஸ் இருக்குது அதான் சாம்பிள் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, சரி, அந்த ஈவெண்ட்டுக்கு எதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்மாக வரணும் அந்த விஷயமும் தெரிஞ்சிருந்தால் நீ என்ன பண்ணலாம் ப்ராபபிலிட்டியில் கொஞ்சம் கூட மார்க் லெஸ் ஆகாமல் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகேவா?